செய்தி தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் சலோமி. சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தற்போது அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த ஆலோசனை என்பது ஒரு 35 நிமிடத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை வந்து நடைபெற்று வருகிறது. நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல பெரும்பான்மையான வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைப்பதற்காகவும் ஆளுநரிடம் அவர்கள் அந்த கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அதிமுக தரப்பில் வந்து தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை கூட சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணிகள் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று மாலையும் சி.வி. சண்முகம் இல்லத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 முக்கிய நிர்வாகி அதிமுக தரப்புல அந்த ஆலோசனை வந்து ஈடுபட்டு இருந்தார்கள். அதை முடித்துவிட்டு தான் கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல நேரடியாக அவர்கள் வந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் தொடர்ச்சியாக அதிமுகவுடைய முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக அவர் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களும் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் இங்க பார்க்க முடியாது. இதுவரை ஒரு 40க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்களும் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக வருகிறார்கள் என்றால் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எப்போதுமே அதிமுக திமுக கட்சிகள் தான் எப்பவுமே எதிர்கட்சியாகவும் ஆளும் கட்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்பவுமே இருக்கும். 59 ஆண்டுகளாக தமிழ்நாடு வரலாற்றுல. ஆனா தற்போது தமிழக வெற்றி கழகம் வந்து புதிதாக கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள்ல பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அவர்கள் தற்போது தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. நாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்பது ஆதரவு அளிப்பதா இல்லை நாம அதிமுக என்ன முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது முக்கிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஆலோசனை வந்து ஈடுபட்டு வருகிறார். முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஆலோசனை என்பது நம்ம இங்க பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எப்போதுமே இவர்கள் தான் மற்ற கட்சிகள் வர வேண்டும் என்று நினைப்பார்கள். இதற்கு முன்னால் நடந்தப்பட்ட 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலாகட்டும், 2016ஆம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலாகட்டும், 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலாகவும் இருக்கும். ஆனால் இந்த 2026ஆம் சட்டமன்ற தேர்தல்களில் இவர்கள் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியுடன் நாம் தற்போது இணையலாமா என்று தற்போது பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முக்கிய நிர்வாகிகளாம் என்பது அதிமுக வந்து நாம வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் தான் நாம் தற்போது இணைய வேண்டும். அப்போது இது நமக்கு ஒரு வெற்றி பாதையாக இருக்கும் என முக்கிய நிர்வாகிகள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் வந்து அவருடைய தரப்புல வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னவென்றால் நாம அவர்களிடத்தில் சென்றால் நமக்கு அந்த ஒரு எதிர்காலம் இருக்குமா என்றால் அவருக்கு புதிய கட்சியாகத்தான் தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில நாம் அரை நூற்றாண்டு காலமாக நாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி முக்கியமான எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது என்றால் இவர்கள் தரப்பு கூட சொல்லப்பட்டு வருகிறது. இருந்தாலும் நாம் தற்போது சென்றால் தான் நம்முடைய கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் என இவர் தரப்பில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள். நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பார்கள் என்று. என்றால் தற்போது வரையே தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு 6 தொகுதிகள் மட்டுமே தேவைப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது விடுதலை சிறுத்தை கட்சிகளும் கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் கூட பாட்டாளி மக்கள் கட்சிகள் அவருடைய தமிழக வெற்றி கூட இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் நடந்து வந்தாலும் கூட அதிமுக தரப்பிலிருந்து நாம் முன்பே போய் அவரோடு கூட கூட்டணி வைக்க வேண்டும் என்பது கூட முக்கிய நிர்வாகிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதன் தொடர்பாக தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நீண்ட நேரமாக நடைபெற்று வருகிறது. இறுதியில் தான் தெரிய வரும் இவர்கள் கூட்டணி செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா. ஒருவேளை இவர்கள் கூட்டணி சென்றால் என்ன மாதிரியான இவர்களுக்கு அந்த முக்கிய அமைச்சர்கள் பதவிகள் வேண்டும் என இவர்கள் கேட்பார்கள் என்று நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு அதிமுக என்பது ஒரு நீண்ட வரலாறு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஒரு முக்கியமான அமைச்சர்கள் பதவி என்பது கேட்பார்கள். விஜய் அவர்கள் கொடுப்பார்களா இல்லையா என்பது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் மிகப்பெரிய அளவுக்கு அந்த அமைச்சர் பதவிகள்லாம் விஜய் அவர்கள் கொடுக்க மாட்டார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி கொடுக்காத பட்சத்தில் இவர்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா இருந்து நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
40 நிமிடத்துக்கு 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். யாருடன் இவர்கள் கூட்டணி வைப்பார்களா அல்லது கூட்டணி வைக்காமல் தான் இருப்பார்களா என்பது நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் சிலர். சுரேஷ், தற்பொழுது அதிமுக தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டு வருது. ஆனால் தாவேகா தரப்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்று தாவேக நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இருக்கும் பொழுது பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறிய தாவேகா ஒருவேளை இந்த ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் என்ன முடிவு எடுக்கும் தாவேகா? குறிப்பாக இதுவரை தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து அதிமுகவுக்கு எந்த அழைப்பும் அவர்கள் கொடுக்கவில்லை. ஏனென்றால் மற்ற கட்சிகளுக்கு அவருடைய தரப்பிலிருந்து அவர்கள் அழைத்திருந்தார்கள். ஆனால் அதிமுக இது வரைக்கும் கொடுக்காம தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல அவர்கள் மற்ற கட்சிகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு 12 சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் தேவைப்படுகிறது. அந்த 12 சட்டமன்ற தொகுதியிலிருந்து மற்ற கட்சிகளிடம் நாம் பெற பெறலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். என்றால் மற்ற கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்டோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, பாட்டாளி மக்கள் கட்சிகளோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ இது போன்ற கட்சிகள் வரும்போது அவர்களுக்கான அந்த அமைச்சரவை பதவி என்பது மிக அதிக அளவில் அவர்கள் கேட்க மாட்டார்கள். குறைந்த அளவில் கேட்பார்கள். முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பெரிதாக கேட்டால் கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் மற்ற கட்சிகள் என்பது மிக குறைந்த அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் நாம் எடுத்துக்கொண்டால் 5, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தரப்புல 4, மற்ற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை கட்சிகள் என 2 இடங்களை மட்டுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் வரும்போது ஒரு தொகுதி ஒரு அமைச்சர் பதவி மட்டுமே கொடுக்கலாம் என விஜய் அவர்கள் நினைத்திருக்கிறார். காங்கிரஸ் மட்டும் 2 வேண்டும் என்று அவருடைய தரப்பிலிருந்து தொடக்கத்திலே கேட்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் இவர்கள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு விஜய் அவர்கள் அழைத்திருந்தார். ஆனால் அதிமுக என்பது அப்படி கிடையாது. ஏனென்றால் பெரிய கட்சிகள் கூடுதலாக பல அமைச்சர்கள் வேண்டும் என்றும், துணை முதலமைச்சர்களோ இல்லை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கூட இவர்கள் அழுத்தமும் கொடுக்கலாம். இந்த அழுத்தத்திற்கெல்லாம் நாம் ஏன் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக தான் விஜய் தரப்பிலிருந்து அவர்கள் அந்த அழைப்புதல் அழைக்காமல் இருந்தார்கள். மற்ற கட்சியுடன் இந்த கூட்டணி என்பது நடைபெற்று வருகிறது. ஒருவேளை விஜய் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் கூட இப்ப பாஜக என்பது அதிமுக தரப்புல அதிமுகவோட கூட்டணி இருக்கிறார்கள். ஒருவேளை விஜய் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தினுடன் இணைந்தால் விஜய் அவர்கள் கூடுதலாக சில நிபந்தனைகளை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏனென்றால் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதில் இருந்தே பாஜகவையும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கடுமையாக எதிர்த்து வந்தார். என்றால் கொள்கை ரீதியாக பார்க்கும்போது பாஜகவும், அரசியல் ரீதியாக பார்க்கும்போது திமுகவும் எங்களுக்கு எதிரி என தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில அதிமுக அவர்கள் கூட்டணி வைத்தால் கூட விஜய் தரப்பிலிருந்து பாஜக தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமோ கொடுக்கக்கூடாது. அவர்கள் பெரிதாக இந்த கூட்டணியில அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது, சில விஷயங்களை அவர்கள் தலையிடக்கூடாது என்று விஜய் அவர்கள் சில நிபந்தனை வைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இப்போது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இவர்கள் ஒருவேளை அதை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அதிமுக அதன் பிறகு விஜய் அவர்கள் இவரு கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இருந்தாலும் கூட விஜய் அவர்களுக்கும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 2 நபர்களுக்கும் அவர்கள் கேட்பது 2 பேரும் ஒற்று கொண்டால் மட்டுமே தான் இந்த கூட்டணி தொடரும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சொல்லணும், தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக விசிக நாளை முடிவெடுக்கும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து தகவல்களை வழங்கியதற்காக நன்றி சுரேஷ்.